கர்த்தர் தகுதிப்படுத்தி இந்த இடத்த நிற்க வச்சிருக்கிறார். ஆமே சொல்லுங்களா? அதெல்லாம் நீங்கள் ஒர்ஷிப் பண்ணும்போதெல்லாம் என்னால் அழுகையை நிப்பாட்ட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்குறது உண்டு. எப்படி இருந்தேன் ஏசப்பா, குப்பையில் கடந்தேன், மரண தருவாயில இருந்தேன், என்னை தூக்கி எடுத்து இன்றைக்கு வரைக்கும் கிருபையாக நடத்துறீங்களே. ஹல்லேலூயா. பழச நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் தாரதாரையாக வரும். ஏன்னா அவ்வளோ நல்லவராக இருக்கிறார் ஏசப்பா. ஹல்லேலூயா. என் பேர் வசந்தகுமார். நோட்டீஸில் பார்த்துருப்பீங்க. பின்மாறி எழுப்புது ஊழியன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்து கிராமங்களை சுவிசேஷம் அறிவிக்க முடியாக, கிராமங்களை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சபைகளை சேர்த்து விட முடியாக, சபையில்லாத கிராமங்களை சபைகளை உருவாக்க முடியாக கர்த்தர் பாரப்படுத்தி என்னை அழைத்து இந்நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் முழு நேர ஊழியத்துக்காக அழைத்து கிருபையாக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அநேக உடன் ஊழியரை கர்த்தர் தந்திருக்கிறார். இப்பவும் உங்களுக்காக அங்கே ஒரு டீம் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் சபைக்காக நடக்கிற ஊழியத்துக்காக நோட்டீஸ் என்னைக்கு பாஸ்டர் போட்டுக்கிட்டாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக இந்த 1 மணி வரைக்கும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு குழுவாக இருந்து நாங்கள் இதனுடைய நாம் மகிமைக்காக ஊழியம் செய்கிறோம். நான் பரம்பரை கிறிஸ்தவன் அல்ல. நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாமியாடி ஊர் கோயில் சந்தனமாரி கோயில்னு சொல்லுவாங்க, சொல்லமாட எல்லாம் இருக்கும். அங்கே தான் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப பக்தியாக ஒவ்வொரு செவ்வாவள்ளி அந்த கோயிலை விட்டு வெளியில் போக மாட்டேன். திருநாறு நீங்களாம் அழகுக்கு பூசுவாங்க, இல்லைன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலுக்கு கொஞ்சம் தெரியணும் அதுக்காக பூசுவாங்க. நான் அப்படி இல்லை. இங்கேருந்து இங்கே வரைக்கும் பட்டை எடுத்துருப்பேன். கையில் இங்கே ஒரு பட்டை, இங்கே ஒரு பட்டை, இப்படி இப்படி எல்லா பக்கம் என்னை சுற்றி பார்த்தா என்னடா எலும்புக்குள்ளே பட்டை அடித்த மாதிரி இருக்கு அடிமீங்க. அவ்வளோ ஒல்லியாக இருப்பேன். ஆனால் எப்போதும் பட்டை, கழுத்தில் ஒரு முத்துராட்சி கொட்டை, இப்படி தான் ரொம்ப பக்தியாக ரொம்ப தீவிரமாக அந்த தெய்வம்னு சொல்லி கொண்டு இருக்கிறதை நான் தேட ஆரம்பித்தேன். எனக்கு மற்றவங்கள மாதிரி சாமி ஆடணும் அப்படின்னு விருப்பம் இருந்தாலும் அதோடு பேசணும்னு சொல்லி ரொம்ப நான் விரும்புவேன். அதை நான் ஏன்னா நிறைய சாமி ஆடும்போது வா அப்படி கூப்பிட்டு பேசுவாங்களா, அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது இப்படி பேசும், சார் நம்மளும் பேசணுமே அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் ஜெப வழியை பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். பேசுன்னு ஒரு நாளும் பேசுனதில்லை. வேதம் சொல்லுது, கண்ணு இருந்தாலும் என்ன செய்யாது, பார்க்காது. இது தெரியாம நம்ம வேற முட்டி பேசுன்னு இருக்கோம். ஹல்லேலூயா. அப்படி அதோடு ரொம்ப ஐக்கியப்பட்டு இருக்கும்போது எனக்கு என்ன சொன்னா, அதில் ஈடுபாடு அதிகம், கடவுள் பக்தி அதிகம். பெருமாள் கோயிலில் தான் அடிக்கடி போய் அங்கே போய் உட்காந்து அங்கே இருக்க பெரியவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருப்பேன். என்ன செய்யணும் அப்படின்னு பேசினா, அவர் அந்த தெய்வம் பேசினா என்ன செய்யணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பேன். அவங்களோட உட்காந்து அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, இதை இப்படி இருக்கணும், பக்தியாக இருக்கானுப்பா, இப்படி நீ விரதம் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாத்தையும் நான் கற்றுக்கொள்வேன். ஆனால் ஒரு நாளும் பேசுனதில்லை. ஹல்லேலூயா. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆர்எஸ்எஸ்ஸோடைய அந்த ட்ரைனிங்க்கு நான் போக ஆரம்பித்தேன். நல்லா என்ன சொல்றது, கம்பம் சுற்றுறது, யாகம்ன்றது, அவங்க சொல்லி கொடுக்குற அந்த காரியங்கள் அப்படி ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஒரு என்ன சொல்றது, அது ரொம்ப ஆழமா என் இருதயத்துல ரொம்ப ஆழமா அப்படி ஊற ஆரம்பிச்சு. அப்போ நம்மலாம் இந்துல அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு வெறி, நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படி ஒன்று வெறி. ஹல்லேலூயா. இப்படி இருக்கும்போது நாங்கள் 4 பேர் உண்டு. 4 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரே மாதிரி எஞ்சுவோம், ஒன்றா பேசுவோம், ஒன்றாவே இருப்போம், ஒரே எண்ணமாக இருக்கும். அப்போ 4 பேருக்கு ஒரு சபதம். என்ன சபதம் தெரியுமா? இல்லை, நம்ம லவ் பண்ணி கிறிஸ்துவ பிள்ளை தான் லவ் பண்ணி என்ன செய்யணும், கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு. நான் என் சாட்சி சொல்லிட்டு இருக்கேன். தப்பிதோடு இங்கே லவ் பண்ணுறாங்க. ஜாக்கிரதையாக பேச வேண்டியதாக இருக்கு. பிசாசு பிறகு வேற மாதிரி ரூட்டை போட்டக்கூடாது. அப்போ எங்க 4 பேருக்கும் ஒரு வெறி, எப்படியாவது நம்ம லவ் பண்ணி கிறிஸ்துவ பிள்ளை தான் லவ் பண்ணி இந்து முறைப்படி என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணணும்ல அப்படின்னு வைராக்கியமா 4 பேர்ல 3 பேர் கிறிஸ்துவ பிள்ளைய லவ் பண்ணி இந்துல கல்யாணம் முடிச்சாச்சு. ஒரு பையன் மட்டும் அவனை யாரும் மாட்டில் படுக்காதனால அவனுக்கு வீட்டில் கல்யாணம் வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் நினைச்சோம் நம்ம விளையில விழுந்துட்டாங்க நினைச்சு. உண்மையை சொல்ல போனா ஏசப்பா விளைச்ச விளையில நாங்கள் தான் விழுந்துட்டோம். சொல்லுது உங்களுக்கு புரியலையா? வைராக்கியமா நெஞ்ச நிமித்துட்டு நம்மலாம் இந்துடா அப்படின்னு சொன்ன ஆட்க இன்னைக்கு 3 பேர்ல நான் ஒருத்தன் முழு நேர ஊழியர், 2 பேர் சர்ச்சில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். ஹல்லேலூயா. அவனை பார்த்தா என்ன பார்ப்பான், நான் அவனை பார்ப்பேன். நம்ம நினைச்சோம் நம்ம விலையில இருந்து விழுறான்னு சொல்லி அப்படி தப்பா நினைச்சிட்டோம். அவங்க வச்ச விலையில நம்ம விழுந்துட்டோம்.
ஆப்பு சரியான ஆப்பு போங்க. அல்லேலூயா. அது ஒரு வேளைக்கு நல்லது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. வைராக்கியமா இருந்ததுக்கு அதான் வசனம் சொல்லுது, பக்தி உள்ள யோனி தமக்குன்னு கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். தெய்வம் எதுன்னு தெரியல, ஆனா பக்தி மட்டும் இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே சொல்லுங்களா. கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷம் ஓடிட்டு இருக்கு. நான் எங்க கூப்பிட்டாலும் வந்துருவா, ஏன்னா பாசம் கண்ணை மறைச்சிட்டு. எந்த கோயில் கூப்பிட்டாலும் வந்துருவா, பொட்டு மட்டும் வைக்க மாட்டா. இப்படியே ஓடிட்டு இருந்து கொஞ்ச நாள். என் பொண்ணு பிறந்து 1 வயசு இருக்கும். இப்போ திடீர்னு எனக்கு கை கால் ரொம்ப சோர்வாகி கை கால் விளங்காத மாதிரி ஒரு படுத்த படுக்கையே ஆயிட்டேன். பகலெல்லாம் நல்லா இருப்பேன், சாயங்காலம் ஆனால் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், கை கால் வேலை செய்யாது. ஒரே வலி, நரம்புல இருந்து எல்லா பக்கம் வலி, எந்திக்க முடியாது, நைட்டில் தூங்க முடியாது, தூக்கமும் முடியாது. நான் ஒரு அக்குபஞ்சர், நானும் எங்கள் வீட்டாமும் அக்குபஞ்சர் டாக்டர், நல்லா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுருக்கோம். அக்குபஞ்சர் கிளினிக்னு சொல்லி நாங்கள் இருக்கிற கிராமத்து பக்கத்தில் நல்லா ஒரு மெடிக்கல் எல்லாம் வச்சுருக்கிறோம். அப்போது அந்த நாளில் ஒரு திட்டம் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு இப்படி பலகீனப்பட்டு ஒரே படுத்த படுக்கை ஆகிட்டேன். ஹாஸ்பிட்டலில் திறக்கமில்ல, ஏன்னா சாயங்காலம் தான் எனக்கு டியூட்டியே. சாயங்காலம் போனால் ரெடியாக ஆளுங்க உட்காந்துருப்பாங்க, டாக்டர் எப்போ வருவான்னு சொல்லி. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர். நான் பார்த்தா டாக்டர் மாதிரி இல்லை, தெரியல. பார்த்தீங்களா, நீங்கள் என்ன யோசிக்கன்னு தெரியுது எனக்கு. நான் படித்ததுனால சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்டாக காட்ட முடியும், அடுத்த வரும்போது கொண்டு வந்துருந்தேன், கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்க்குற பார்வையே தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரே பலகீனப்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டு. என்னெல்லாமோ பார்த்தாச்சு. ஒரு மந்திரிட்ட அவர் சொல்லுவார், எனக்கு தாமரைப்பூ இருந்தால் இப்போ ஒன்று ரெடி பண்ணிடுவேன்ட்டாரு. சரி ரைட்டு, தாமரைப்பூ எங்கே, பள்ளியூரை தாண்டி ஒரு இடத்துல போய் குளத்துல போய் அங்கே போய் எட்டு வந்தாச்சு. ரைட், அது ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்தாப்புல சொன்னால் எனக்கு வெள்ளை அது என்னது சேவல் வேணுன்ட்டார். ரைட்டு, ஓகே. அடுத்தாப்புல எல்லாமோ குச்சை பறிக்கிட்டு வானாரு. இப்படி பல என்ன சொல்லுது, ஆயிரங்களை தொலைச்சிட்டு கடைசியில் 1.5 லட்ச ரூபா கடன்கிட்ட தான் மிச்சம். எனக்கு ஒரு சுகமும் வரவில்லை. டாக்டரை பார்த்தாச்சு, ஸ்கேன் பார்த்தாச்சு, எக்ஸ்ரே பார்த்தாச்சு, பிளட் டெஸ்ட் பார்த்தாச்சு, எல்லாம் நார்மல். எதுலேயும் எந்த பிரச்சனையும் என்ன இல்லை. நைட் ஆனால் தூக்கமும் வராது, கை கால் செய்யலாம், ஆனால் பகலெல்லாம் நல்லா தான் இருக்கும். எனக்கு ஒரே என்ன சொல்றது, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு. அப்போ ஒரு நாள் முடிவெடுத்தேன், ஏன் வாழணும், எதுக்கு, பேசாம செத்துடலாமே, இந்த வாழ்க்கை வாழறதுக்கு பேசாம தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் போதுதான் எங்க வீட்டம்மா வந்து கிறிஸ்டின், அதாவது 12th, அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே அபிஷேகம் பெற்றவங்க, அப்பவுமே ஜெபத்தில் இருக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு நாளும் நான் தூங்கின போற என் தலைமாட்டில் உட்காந்து தலைமாட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏசப்பா ரட்சிங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. இதுதான் கண்ணிங்கது. அல்லேலூயா. அதனால எனக்கு ஒண்ணுமே ஓடலை. ரொம்ப மனசு நொந்து இருக்கும் போது என் வீட்டம்மா சொல்லுவாங்க, எங்க எல்லாத்தையும் தேடி பார்த்தாச்சு, நம்ம ஏன் இயேசுவை தேடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாங்க, நீங்க சொன்னீங்க, நான் தலையாலே ஆட்டினேன், அவர்கிட்ட பார்ப்போம், இவர்கிட்ட பார்ப்போம், இங்க பார்ப்போம், அங்க பார்ப்போம், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசி ஒரு வாய்ப்பா, ஏன் நம்ம இயேசுவை தேடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு வாழணும். ஏன்னா எனக்கு இயேசுனா சுத்தமா பிடிக்காது. எங்க வீட்டு பக்கத்துல, அதுவும் எங்க தெருல யாராவது சுவிசேஷன்ல வந்தா எதிரி நான் தான் இருக்கும். அதை காட்டிலே கல் எடுக்கிறவே நானா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆளுன்னா சுத்தம் என்னை வந்து சுவிசேஷமே யாரும் நினைச்சு சொல்ல முடியாது. 1008 கொஸ்டின் சொல்லி கேட்பேன், அவங்க அதிலே போயிடுவாங்க. அவ்வளோ வெறி பிடிச்சவன். அப்ப எனக்கு தோணுது, நம்ம ஏன் இயேசுங்கிற நாமத்தை கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்துட்டுமே, பையா நம்ம ஏசப்பா கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து என் படுக்கையில கண்ணீர் தரதரையா ஓடிட்டு. நான் சொல்றேன், ஏசப்பா நீங்க யாருன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது எனக்கு. நான் சொல்றேன், ஏசப்பா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரே ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போடுவீங்களா? நான் வாழணும்னு விரும்புறேன். ஜோசியக்காரன் சொல்றா, இந்த செத்து போன ஜாதகத்தை கொண்டு வராத, ஒண்ணு நீ கோட்டி பிடிச்சு தெருவில் ஓடணும், இல்லைன்னா நீ தற்கொலை பண்ணிக்கணும். இந்த ஜாதகத்தை யார்ட்டையும் காட்டாத தம்பின்னு சொல்லிட்டா. அதெல்லாம் கண்கள் வந்து அழுகுறேன். எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காத ஏசப்பா, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காது. என் பிள்ளை 1 வயசு பிள்ளை, என் மனைவி நான் மறிச்சிட்டேன்னா யாருப்பா என் குடும்பத்தை பார்க்கறா?
உட்கார்ந்து ஆள ஆரம்பிச்சு. என்னால முடியல. அப்படியே கண்களை தண்ணீர் வந்துட்டே இருக்கு. எப்படி தூங்குனேன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. 6 மாசம் இவ்வளவு தூக்க மாத்திரை போட்டாலும் தூங்காதன்னா அப்படி ஒரு தூக்கம். ஹல்லேலூயா. காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து யோசிக்கிறேன், நான் எப்படி தூங்குனேன், எப்படி என் சரீரம் சரியாயிடுச்சு, என்ன நடந்தது? அப்பதான் திருப்பி நான் யோசித்து பார்க்கிறேன், இயேசு 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 என்று சொல்லி அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமுடையவர் அந்த இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேங்க, இயேசு நல்லவர் சொல்லிட்டே இருப்பேன். யோசிக்கிறேன், இயேசுங்கிற பேரை தானே சொன்னோம், நம்ம என்னலாமோ செஞ்சோமே. கோயிலுக்கு பாயசம் வச்சேன், பூமாலை வாங்கி போட்டேன், கோழி வாங்கி கொடுத்தேன், ஆடு வாங்கி கொடுத்தேன். அதால என்ன காப்பாற்ற முடியலையே. ஆனா யார் இந்த இயேசு? அந்த இயேசுன்னு சொன்னவனு எப்படி எனக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டேன்? எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. தேவச்சனமே, இயேசுங்கிற நாமத்துல வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ என்னத்தையும் சொல்லிட்டு போயா, நான் இப்படிதான் இருப்பேன்னா அப்படி இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு தேவை, நான் சுவிசேஷம் சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா சிலர் ஃபேஸை பார்க்கறதுக்கு எனக்கே பயமா இருக்கு. எப்படி வந்ததுமாங்க சிலவங்க முடியா, என்னையா நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. சிலவங்க இப்படி உட்காந்து எப்ப முடிப்பா. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், யார்ட்டையுமே ரொம்ப பேச மாட்டேன், மைக்க எடுத்தா கீழே வைக்க மாட்டேன். அப்புறம் உங்க விருப்பம் பார்த்துக்கிடுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நல்ல ஒரு இயேசப்பா. இயேசுங்கிற நாமத்துல வல்லமை இருக்கு. நிறைய பேர் இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? இயேசுங்கிறலாம் சொல்ல, கடவுள் சொன்னா போதும், தெய்வம் சொன்னா போதும், ஆண்டவன் சொன்னா போதும். இந்த இயேசுங்கிற நாமத்தை விட்டுட்டான். பிசாசு ஐயா சொன்ன மாதிரி மறக்க வச்சுட்டான். இயேசுங்கிற நாமத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்கு வேலை என்ன தெரியுமா? இயேசுங்கிற நாமத்தை சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா அந்த நாமத்தை அற்புதம் நடக்குது. பேதுரு யோவானும் 9ஆம் மணி வேலையில ஆலயத்துக்கு போறாங்க. பிறகு கூட ஒருத்தன் முடவன் இருக்கிறான். உற்று பார்த்துட்டு சொல்லாங்க, எப்பா பொண்ணு வெள்ளியாண்ட இல்ல, ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா? இயேசுங்கிற நாம இருக்கு. எழுஞ்சி நடனா எழுஞ்சி நடக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரே தெய்வமே பைபிள் இப்ப வித்தியாசமா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கடவுள் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாம் இந்த கான்செப்ட் எல்லாத்துக்குமே ரீச் ஆகணும். எப்படிதான் ரீச் ஆகும்? இயேசுங்கிற பேருக்கு அர்த்தமே ஜனங்களே பாவங்கள் இருந்து மீட்டெடுக்கிற என்பது பொருள். அந்த பேரே மறைச்சிட்டானா, அந்த பேரே நீ மறைக்கிறிய, எப்படி ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க? இயேசுங்கிற நாமம் வல்லமை உள்ள நாமம். ஹல்லேலூயா. இயேசுங்கிற நாமத்தை சொல்லும்போது எனக்கு அற்புத சுகத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தார். ஹல்லேலூயா. அது பின்பாக நான் என்ன செஞ்சுட்டேன், அன்னைக்கு நைட்டே என்ன அறியாமலே ஊழியனா என்னன்னு தெரியல, ஊழியன்னா என்னன்னு தெரியல. ஆனா நான் கையை தூக்கி சொல்றேன், உமக்கே ஊழியம் செய்வேன். உண்மையே சொல்றேன், இந்த ஊழியங்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு என் வாய் அறிக்கை செய்கிறது, உமக்கே ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. செஞ்சுட்டு மறந்தாச்சு. நான் பாட்டில் திருப்பி கிளினிக்கை திறந்தாச்சு, மெடிக்கலை திறந்தாச்சு. கூட்டம் அலம் போதுது. ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 5 ரூபா 5000 ரூபா 6000 ரூபா ஈஸியாக சம்பாத்தி பண்ணுவேன். அப்போ மாதம் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும். நல்லா செலவு பண்ணுவேன். அப்போ என்ன செய்வேன்னா கிராமங்களை அங்கங்கே பாஸ்டர், இந்த பாஸ்டர் சூப்பராக பிரசங்கம் பண்ணுவார், இந்த பாஸ்டர் நல்லா அற்புதம் செய்வார், இந்த பாஸ்டர் நல்லா பேய் ஓட்டுவார் அப்படின்னா பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவேன். எங்கள் கிராமத்துக்கு தேவையா வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. தூக்கிட்டு வந்து ஒரே கூட்டமாக நடத்திட்டு இருந்தேன். நல்லா நடத்திட்டே இருந்தேன். ஒரு நாள் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். மகனே, எவ்வளோ ஜனங்கள் நீங்க அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நீ இன்னைக்கு நல்லா சுகமா இருக்கிறல்ல, இன்னைக்கு நீ சுயநலவாதியா இருக்கிறல்ல, நீ ஊழியத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பிடிக்க தெரியாது,
எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. என்ன காட்டிலும் ஞானமா இருக்கிற எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஐயா என்ன விட்டுங்க, நான் உங்க ஊழியத்துக்கு என்ன செய்யறேன், துட்டு அள்ளி கொடுக்குறேன், நான் உழைக்கிறத உனக்கே தாரேன், கிராமங்களை போய் கிராமமா ஊழியம் செய்யறேன், என்னனாலும் நான் செய்யறேன், ஆனா என்ன மட்டும் விட்டுரும் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஊழியர்கிட்ட உதவி ஊழியரா சேர்த்து விட்டுருங்கப்பா, நான் அப்படியா போய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கேட்கவே மாட்டேன்ட்டாரு. அல்லேலூயா. இப்படி ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் நான் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அழுகுரல் என் காதுல கேட்குது. சுயநலவாதியே பார், ஒன்னு சுற்றில திரும்பி பார், எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு கடன்ல மறிச்சிட்டு இருக்கிறாங்க, பாவத்துல மறிச்சிட்டு இருக்கிறாங்க, விபத்துல மறிச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு யாருன்னு தெரியல. உன்ன மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர் மந்திர பிடியில இருக்காங்க தெரியுமா? நீ ஏன் இப்படி சுயநலமா இருக்கிற? என் பாரத்தை புரிஞ்சுவிட மாட்டியா? என் பாரத்தை நீ புரிஞ்சுவிட மாட்டியா? திறப்புல நிக்க மாட்டியா? ஒரு மனுஷனை தேடின நீயா இருக்க கூடாதான்னு சொல்லி அழ ஆரம்பித்தா. என்னால அந்த அழுகை நிப்பாட்ட முடியல. மன்னிச்சிருங்கப்பா. நான் சொன்னேன், மன்னிச்சிருங்கப்பா, ஆனாலும் நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்படி போயிட்டு இருந்துச்சு. எப்போதும் மெடிக்கல்ல 12 மணிக்கு 1 மணிக்கு தான் அடைச்சிட்டு, ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் அடைச்சிட்டு வீட்டுக்கு வருவேன். அன்னைக்கு 10 மணிக்கெல்லாம் அடைச்சிட்டு வீட்டுக்கு நானும் வீட்டாம வந்துட்டு இருக்கோம். ஒரு நாளும் வரட்டாத திருடன் அன்னைக்கு கையில அருவாவோட வரட்டுதான். கேக்குறீங்களா? அல்லேலூயா. அருவாவோட வரட்டுதான். நாங்க போறது ஒரே பட்டி தொட்டி கிராமம். அங்க சத்தம் போட்டாலும் கூப்பாடு போட்டாலும் காப்பாத்துறதுக்கு ஒரு ஆளும். ஏன்னா நான் போறதெல்லாம் வைக்காட்டுல எந்த நேரத்தில் யார் எங்க நிற்பான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா 12 வருஷத்துக்கு மேல அங்க கிளினிக்கு மெடிக்கல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதனால எல்லா கிராமத்தை சுத்தி யார் எங்க நிக்கா, எந்த நேரத்தில் யார் எப்படி வருவாங்க நல்லா தெரியும். 10 மணிக்கு ஒரு வண்டி முன்னாடி லைட்டு ரொம்ப பவரா அடிக்குது, வேகமா வருது. எனக்கு சந்தேகம், என்னடா அது இவ்வளவு வேகமா வருது, இந்த காட்டுக்குள்ள நம்மளை தவிர யாரும் நினைச்ச மாட்டாங்க, வர மாட்டாங்க, இது ஷார்ட் ரூட்ல. நானும் வண்டியை விட்டது, அதுவும் என்ன பின்னாடி வரட்டி வரான். ஒரு முக்கில் டேன் பண்ணும்போது திடீர்னு அருவா தூக்கிட்டு வண்டியை நிப்பாட்றா அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி வீசினா பாருங்க. என் வீட்டுக்காரி கழுத்து பக்கத்துல அப்படி வந்துட்டு போகுது. அவ சொல்றா, எங்க காப்பாத்துங்க. நான் சொல்றேன், இயேசுவே எங்களை காப்பாத்தும். கடைசியில பார்த்தா ஒரு ஒரு பள்ளம் இறங்குனா அந்த அடுத்த ரோட்டுக்கு போயிடலாம். அந்த பள்ளத்துல இப்பவும் நினைச்சு பார்க்க எப்படி அந்த வண்டி இறங்குச்சுன்னு தெரியல. பயத்துல அது பாட்டுல வண்டி இறங்கிருக்கு. இறங்கி ஏறி அந்த ரூட்டை பிடிச்சு அங்கமாக போயிட்டு ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டேன். கிராமத்துக்குள்ள போயிட்டு, ஐயா இப்படி ஒருத்தன் வரட்டிட்டு வந்துட்டான். அப்படி ஐயா, நான் சொன்ன ஆளு பெரிய தைரியசாலி, நம்மளை காட்டில பெரிய தைரியசாலி. அவர் சொல்லிட்டாரு, என்னது அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லக்கூடாது அப்படின்னு தான் மெதுவாக கூட்டு போனா. பாதி தூத்து போய் சொன்னேன், ஐயா என்ன அருவா சொல்லிட்டு வந்தானா? ஐயா முன்னாடி சொல்லக்கூடாது, நான் அங்கனே கிராஸ் பண்ணி போயிருப்பேனே. வாங்க சார், ஒன்றும் இல்லை சார். அவரு வாத்தியார், வாங்க சார், ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் தூரம் வந்துங்க, நான் அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் போய்க்கிடுதேன் அப்படின்ட்டேன். போயிட்டு வந்தா அருவா வச்சு வெட்டு வந்தானே, அவன் ஏத்தாப்புல ரன்னிங்ல வந்துட்டு இருக்கான். நான் சொல்றேன், என் வீட்டம்மா சொல்லுது, இவன் தான் அங்குது. அங்கே தூரம் வெளிச்சு வரும்போது சொன்னான், எங்க அவன் தான் அப்படிங்கு. இவரு நாயிலன்னு புண்ணமாக்க போறாரு. நான் ஐயோ என்ன செய்ய இப்போ நடுக்கு, அதுவும் காடுதான். உடனே வண்டியை நிப்பாட்டோன்னே பின்னாடி ஒரு ஆள் வந்தோடனே அவன் வேகமா போறவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வண்டியை திருப்புதான். இவரு பெரிய தைரியசாலி பார்த்தீங்களா, தொடையெல்லாம் நறுங்க ஆரம்பிச்சு பின்னாடி வண்டிக்கு முன்னாடி அவரு நிற்கிறாரு, வண்டிக்கு முன்னாடி நானும் வீட்டம்மா நிற்கிறோம். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, எப்படிப்பட்ட ஆளை துணை கூட்டி போயிருக்கேன் பாருங்க. எசப்பான்னு சொல்லும் போது திடீர்னு அங்கேருந்து ஒரு வண்டி வேகமா ஒரு கார் வந்துருந்துச்சு. இந்த கார் வச்சு பார்த்தோன்னே அவன் என்ன செஞ்சுட்டான், எஸ்கே ஆகி போயிட்டான். அல்லேலூயா. பணமா கேட்குறீங்களா? கேட்டே வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திருப்பி போயிட்டான். நான் வீட்டுக்கு வந்துட்டு முழங்கால் போடுறேன், ஏசப்பா ஜெபம் பண்ணாம எங்கேனா போக மாட்டேனே, ஏன் இதை அனுபவித்துரு அப்படின்னு சொல்றாரு. எப்பமாவது வாரியா வரலையா? இல்லை வெட்டுப்பட்டு தான் வருவேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கை கால் எப்படி இழுத்து வந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு தள்ளிடுவேன்ட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதுங்களா? ஊழியத்துக்கு அழைச்சா உடனே என்ன செஞ்சிடணும்? சொல்ல மாட்டேங்கல. வரலன்னா யாடா உடவா இதான் நடந்துரும். அல்லேலூயா. வரமாட்டேன்னு சொன்னதுக்கே அருவாதான் வந்துச்சு. இன்னும் அடம் பிடிச்சுதானே ஒருத்த கையாவது காலாவது எடுத்திருப்பாரு. அதான் சொன்னேன், வெட்டுப்பட்டு வர்றதை காட்டியும் ஏசாப்பா நான் இப்படி முழுசா வந்துருந்தேன், கஞ்ச கூல நீ என்ன கொடுத்தா நினைச்சிடுறேன்,
சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு உட்காந்துருந்தேன். அன்னைக்கு பூட்ட மெடிக்கல் தான். 1 வருஷம் கழிச்சு கரையான் பிடிச்சி எல்லாம் கீழே வந்த பிறகு கொண்டு போய் ஐயா சாவியை வச்சுக்கிடுங்க. என்னையா இப்படி பண்ணிட்டிய? உங்களை நம்பி தானே கிராமம் இருக்கு, என்ன நம்பி நீங்க இருக்கீங்க. கரெக்டு தான். ஆனால் நான் இப்போ ஒருவரை நம்பி இருக்கிறேன், அவர் தான் என்ன நடத்திட்டு இருக்கிறாரு. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் நான் அப்பவும் தலையாட்டாம இருந்துச்சுங்களா, உண்மையே சொல்றேன், உங்கள் மத்தியில 2 கை காலோடு நிற்க மாட்டேன். ஒன்று ஒத்த கை போயிருக்கும், இல்லைன்னா காலை இப்படி இழுத்துட்டு தான் இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் சுகமாய் கர்த்தர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா தயவு செய்து நீங்க வந்துருங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப அன்போடு அழைக்கிறார். ஐயா ஊழியம் கஷ்டம்னு சொல்லுவாங்க, உண்மைதான், கஷ்டம்தான். வேதம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. கஷ்டம் இல்லாம இல்லையா, உண்மைதான். ஒவ்வொரு நாளும் செத்தான் பிழைச்சிட்டு இருக்கோம். பரிசுத்தத்துக்காக சாகுறோம், ஒரு சித்தம் செய்ய சாகுறோம், ஒரு சத்தம் கேட்க சாகுறோம், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதுக்கு செத்தான் பிழைச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா போதும், அவங்கள பார்த்தாலே சந்தோஷம் வேற. ஹல்லேலூயா. ஒருத்தங்க கிறிஸ்துக்கு அப்பா இயேசு நல்லவர்னு சொன்னா போதும், அதை காட்டில சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லையா. ஆமே சொல்லுங்க. உண்மையே சொல்றேன், அன்னைக்கு எனக்கு 6000 7000 சம்பளம் கிடைச்சிது, நான் நல்ல சுகமானும் வந்தேன். அப்பவும் டாக்டருங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்போ பாஸ்டர்னு கூப்பிடுதாங்க, ஆனா அதுல இருக்க ஒரு சந்தோஷம் வேற எதுலுமே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க கஷ்டத்தின் பாதையில வந்திருப்பாங்க, கண்ணீரின் பாதையில வந்திருப்பாங்க, சிலவங்க மரண கட்டில வந்திருப்பாங்க. ஏசப்பா தொட்டு அற்புதம் செஞ்சிருப்பாரு. அவங்க சொல்லுவாங்க, ஐயா இயேசு உயிரோடு இருக்கிறார் ஐயா. ஆமே சொல்லுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இயேசு உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏசப்பா நான் நீர் உயிரோடு என்பதை அறிந்து கொண்டேன், ஆனா புறஜாதியர் அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஜீவிக்கிற என்பதை என் ஜனம் பார்க்க வேண்டும். ஜெபத்தெல்லாம் மாத்திட்டேன், இப்போ போதும். ஆமா, சுவிசேஷம் சொல்லி போய் தெருவா அடி வாங்கினது போதும். நான் மாத்திட்டேன் இப்போ பிளானை. சுவிசேஷம் கேட்க என் வீட்டுக்கு லவனி கொண்டு வரோம், ஒப்பேராதி இனிலாம். அல்லேலூயா. ஆமா, நான் ஒரு வருஷம் ஜெபம், ஏசப்பா போதும், அசிங்கமா திட்டினது போதும், கொண்டையர்த்துன்னு சொன்னதெல்லாம் போதும், தெருவா ஓட விட்டு அடிச்சது போதும், கேஸு மேல கேஸு கொடுத்தது போதும், வண்டியை பிடுங்கினது போதும், இனிமேல்லாம் இப்படிலாம் நான் ஆந்த முடியாது. நான் எவ்வளவு தூரம் தான் நானும் அசிங்கப்பட்டு நிக்க. தப்பாதுன்னு சொல்லலையே. நீங்க பாக்குற பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் ஏதோ வளருதேனோ அப்படின்னு. அல்லேலூயா. ஒரே அடி 10 கிராமத்தை தேர்ந்தெடுத்தேன், சாப்பிட மாட்டேன், 3 நாள் பாஸ்டிங், ஒன்றும் கிடையாது, தெருவா நடக்க ஆரம்பிச்சேன். பிரேயர் வாக்கு. அல்லேலூயா. ஆமா, எல்லா தெருவில் ஏசப்ப ரத்தத்தை தெளிச்சு எல்லா கிரியிலும் அழித்து நிர்மலமாக்கி அப்படி மாசத்துல ஒரு நாள் எல்லாம் எங்க இருக்கிற எங்க டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் நடக்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. 1 வருஷம் நடையா நடந்தேன். இன்னைக்கு ஏசப்பா நான் நடந்த ஊர்ல இருந்துல அநேக மந்திரவாதிகளை, நிறைய சாமியாடிகளை, நிறைய புறஜாதியரை நம்ம கூட்டத்தை வந்து ரச்சித்து இன்னைக்கு அவர்களெல்லாம் சபைக்கு போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. வைராக்கிய வேணியா கொஞ்சமாது ஏசு உயிரோடு இருக்கா சொல்லிட்டு போக இல்லையா, நம்ம நிரூபிக்கணியா, ஏசு ஜீவிக்க நிரூபிக்கணிக்கா. அதுக்கு நான் ஐயா சாட்சி, அவர் உயிரோடு இருக்காங்க, நான் சாட்சியா இருக்கிறேன். சும்மா அந்த பேசிட்டு பேச்சு இருக்க கூடாதுயா. உட்காந்து மணிக்கணக்கா தெருல உட்காந்து பேசிட்டு இருக்கோம், தேவ சமூகத்தை உட்காந்து பேச நேரம் இல்லை. வெள்ளை எஞ்சலியமா போட்டு லாந்துட வேண்டியது. நான் ஏன்னு சொல்ல தெரியுமா, எங்க ஊர்ல இருக்க பாஸ்டர்லாம் அப்படிதான் இருக்காங்க. கண்ணீரா வரும் பார்க்கும்போது. சபையை ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு, பாஸ்டர் இப்ப எங்கேயா இருப்பாரு அப்படின்னு அவங்க வீட்டுல கேட்டா, இப்ப 7 மணி பாத்திர கடையில உட்கார்ந்து இருப்பார் பாஸ்டர். அப்புறம் 12 மணிக்கு ஒரு நாள் போனேன், பாஸ்டர் இருக்காங்களா, இப்ப மணி 12 1 மணிக்கு தான் வீட்டு சாப்பிடுவோம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர்ல உட்காந்துருப்பார், பாட்டு வாங்க, நல்ல ஆளியா நீங்களாம், நல்லா ஒளியும் செஞ்சிருவிய. மணிக்கணக்கா மனுஷன் பேசிட்டு வந்து எங்கேயும் அங்க வசனத்தை பேச, வசனம் வெறுமையா தான் போயிட்டு இருக்கோம். ஆவியில புறப்படணும் வசனம். அல்லேலூயா. ஆவியானவரை பேசணும். சும்மா ஊரை சுத்தி நானும் பாஸ்டர் சொல்லிட்டு போக வேண்டியதான், நரகம்தான். ஆவியை விதைக்கிறவங்க நித்திய ஜீவன் அறுவடை செய்வான்னு வேதம் சொல்கிறது. எங்கேயா ஆவியை விதைக்கிறீங்க? மாமிசமான பேசிட்டு போயிட்டு இருக்க, மனசுல வந்ததெல்லாம் பிரசங்கம். வீட்டுல குழம்பு வச்சது, வீட்டுல தூத்தது, என்னையா பிரசங்கம்? வசனம் இல்லையே, வசனத்தை போதிக்க ஆள் இல்லையா? இன்னைக்கு கதை பேச தானே இன்னைக்கு ஆள் இருக்கு. என்னுடைய ஆதங்கம் இல்லையா, என் மேல இருக்கிற ஆவியோட ஆதங்கம் ஐயா. இன்னைக்கு ஜனங்களே ஆவில இடத்த ஆள் இல்லையா.
சத்தியத்தை நடத்த ஆள் இல்லையா. ஆள் இல்லையா. இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல படுத்திருந்தேன். செபத்தை முடிச்சுதான் படுத்திருக்கேன். 1 மணி 2 மணி இருக்கும். திடீர்னு எனக்கு முழிப்பு தட்டி ஒரு சத்தம் தெளிவா கேட்குது. மகனே, இந்த இரவுல இயேசு வருவாரானால் நீ போயிருவியான்னு கேட்கிறாரு என்கிட்ட. எனக்கு கண்ணீர் தாங்க முடியல, அழுகுறேன். ஏசப்பா, நான் இன்னும் தகுதி பெறலையா? அவர் சொன்னாரு, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நீ ஜெபத்தை போது நீ போட்டாத. உன் தேசம் இன்னும் அசைக்கப்பட இல்ல. இன்னும் மூளை முக்கில் அழுகிற சனவெளி சத்தம் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருக்குது. இன்னும் குறிக்க ஒரு கூட்டம் ஓடிட்டு தான் இருக்கு. தெரியுமா உனக்கு? நீ இப்படி தூங்குறிய, என்னால அழுக நிப்பாட்ட முடியல. அன்னிலிருந்து தூக்கத்தை தொலைச்சிட்டேன். எனக்கு தூக்க வேண்டாம் சப்பா, உங்க பரலோகத்துக்கு நான் வந்துடணும். இந்த உலக அனைத்தும் ஆதாயப்படுத்தினாலும் என் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா எனக்கு என்னங்க? சும்மா ஏதோ பேருக்கு சொல்லிட்டு போறோம், பிரசங்கம் பண்ணிடுறோம். பிரசங்கம் பண்ற மாதிரி யாராவது வாழ்றாங்கன்னு கேட்டு பாருங்க. எனக்கு ஒரு காரியம் ரொம்ப பிடிக்கும். பிரசங்கத்தை பண்ணிட்டு போக விரும்ப மாட்டேன், பிரசங்கத்தை படி வாழ நான் விரும்புவேன். அல்லேலூயா. அப்பதான் அந்த பிரசங்கத்துக்கு ஜீவன் உண்டா இருக்கும். நீ உட்காந்து கெட்ட வார்த்தை பேசிட்டு டிவி உட்காந்துட்டு கிரிக்கெட்டை பார்த்துட்டு இப்படி நோண்டிட்டு எங்க வந்து ஹல்லேலூயா கர்த்தர் எச்சரிக்கிறாருன்னா முதல்ல ஒன்னதான் எச்சரிக்கிறாரு, தூக்கி போட்டு மிதிப்பா இருப்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிதான் போகுது, என்னன்னு தெரியல. நானும் மாத்தி பேசலான்னா விடமாட்டுக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா பாவத்தையும் நம்ம செஞ்சுட்டு பிரசங்க மேடையில வந்து வேற மாதிரி பேசுறது. ஏங்க, நம்மளை ஒரு பார்த்து கொண்டு இருக்காங்க போதே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம் இல்லையா? எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், அதெல்லாம் இங்க இருக்கிற அப்படியே ஆவியான்னு சொல்லிட்டாரு. இங்க இருக்கிறதுல 40% வீட்டுக்கு போனா பைபிளை தூக்கி போட்டு அடுத்த வாரம் நேச்சுரலாக தான் பைபிளை எடுக்கும். மகனே, இதுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு அப்படியே சொல்லிட்டாரு. அல்லேலூயா. மிச்சம் 25 ஆவில இருக்க மாதிரியே இருக்கும், ஆனா நம்பிராத. ஏன்னா இவங்க எல்லாம் வேற மாதிரி சொல்லிட்டாரு. அல்லேலூயா. மிச்சம் 15 தடுமாறிட்டு இருக்குடான்ட்டாரு. அல்லேலூயா. ஆவி என்ன துக்கப்படுறாருங்க. உண்மையே சொல்றேன், நீங்கெல்லாம் எழும்பாதனால தான் எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் எழுப்பிட்டு இருக்கிறாரு. உண்மைதானே? நம்மளாவது ஆவிக்குரியவங்க பரம்பரை கிறிஸ்தவங்கன்னு சொல்றவங்க எழும்பாதனால தான் எங்களை மாதிரி அறகுறையா இருக்கவங்களாம் தட்டி எழுப்பி வாடா நீ தாண்டா தேவைன்ட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு நாள் சொன்னேன், ஏசப்பா எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லையே விட்டுருக்கேன். அவர் சொன்னாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தபடி பைத்தியமானவரை தெரிந்து கொண்டேன்ட்டாரு. டே பைத்தியம், ஒன்னு தெரிஞ்சுட்டேன்ட்டாரு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு ஊழியங்கள். பேருக்கு புகழுக்கு அடுத்த சபையிலேருந்து கொள்ளடிச்சு ஆத்மா கொள்ளடிச்சு தன் சபையில சேர்க்க தான் இன்னைக்கு அநேகர் ஆழ்ந்தாங்க. அதுக்குன்னு ஒரு டீமே ஆழ்ந்தது. அங்கே போவாத இங்கே வான்னு சொல்லி. அட பாவிகளா, முதல்லாம் என்னச்சிய பவுல் சொல்வாரு, அடுத்தவன் கட்டின அஸ்திவாரத்து மேல என்னச்சியாத நீ. ஆனால் நம்ம ஆளுக்கு வித்தியாசமா போயிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ்டர் விசிட்டிங் வர மாட்டாரு வீட்டுக்கு, அவருக்கு 1008 வேலை இருக்கும். ஆனா வேற ஒண்ணு வரும். எதுக்கு வரும்? ஏதாவது ஏமாந்துருமா தூக்கிட்டு போயிடலான்னு. நம்ம அக்கா இது தெரியாம வாங்க பாஸ்டர் வாங்க உள்ள வாங்க. வந்தாச்சுல, வந்தப்பறம் என்ன ஆகும்? உங்களை கொண்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வஞ்சிக்கப்படாம இருங்க. நல்ல சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆவிக்குரிய நல்ல கிருபையை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பரலோகத்து போக ஒரு வழியை தந்திருக்கிறாருங்க. விட்டுறாதீங்க. எங்க கண்டிப்பு இருக்குதோ அங்கதாங்க நிச்சயமா ஆவியான இருப்பாரு. உங்களை பூசி மூசி மொழிகினாங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க போக போறீங்கன்னு அர்த்தம். தப்பா நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஆமாங்க. ஒரு மனுஷன் ஒரு ஊழியக்காரனை கண்டிக்கிறாரு அப்படின்னா ஒரு பாரத்துல கண்டிக்கிறாருங்க. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஏன் அப்படி பேசுறாருமோ? ஏங்க நீங்க இன்னைக்கு நடக்க போறத நினைக்கீங்க, நாங்க நாளைக்கு உங்களுக்கு நடக்க போற காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டு இருப்போம். அல்லேலூயா. அதனாலதான் எங்களுடைய ஊழியத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமா, ஊழிய அன்னைக்கு யாரும் எங்கேயும் போக கூடாது. போனா வறுத்து கிழிச்சிருவேன், அவ்வளவுதான். ஏன் தெரியும்? ஏன் தெரியுமா? ஏங்க நாங்க பாடுபட்டு கண்டி சிந்தி ஒரு ஆத்துமா சம்பத்தியம் பண்ணி இந்த இருந்து ரசிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரன் உருவாக்கி பாமானா அது பாரம்பரியத்தை போய் கிடக்கும். ஏன்னா ஏன் வரல ஊழிய நடக்கல வரனா இல்லை விபிஎஸ்ல ஆமா அங்கே வந்து அங்கேயே நிக்க சொல்லிட்டார் அப்படிங்க. நான் சொன்னேன், அந்த அங்கேயே அவனுக்கு அலம்
ஏன்னா அங்கே அவனை ரசித்து கத்திர இது கத்திர கொடுத்த ஊழியம் அல்லவா? வரும்போது உனக்கு டோஸ் கொடுத்து தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஊழியத்தோட அருமை தெரியல. இது பரலோகம் உனக்கு கொடுத்த ஊழியம். இது அதுல நிக்க முடியல. அவரு கூப்பிட்டா இவரு கூப்பிட்டா எங்க ஓடுதா? ஏன் ஓடுதா? இருமனம் உள்ளவத்தின் வழியெல்லாம் நிலையற்றிருப்பான் வேதம் சொல்கிறது. சாக்கிரதையா இருங்க, ஒரு மனமா இருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நேரம் ஆயிட்டே போதனால நான் வசனத்துக்குள்ளாக போக விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 23வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒரு வாசி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் மத்தியிலே பேச சொன்ன வார்த்தையாவது, உங்க சத்துருக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி உங்க தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரத்தை இந்த தினத்துல நிரம்பி வழிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது இந்த 23ஆம் சங்கீதத்தை அவர் பாடும்போது அப்படியா பாடுறார், என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஹல்லேலூயா. தாவீது இந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம் என்ன? தாவீது இந்த வசனத்தை இவ்வளவு உற்சாகமாய் சந்தோஷமாய் இந்த 23ஆம் சங்கீதத்தை அவர் பாடுவதற்கு காரணம் என்ன? இதை நான் மத்தியில பேசி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நான் நிச்சயமாகவே ஆவியானவர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்க போறார். பக்கத்துக்கு கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க சத்துருக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திட்டாரு. உங்க தலையை நேர அபிஷேகம் பண்ணுவார். உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம நினைப்போம் சத்துருன்னா யாரு? ஏத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரங்க, சில நேரம் மாமனாரு மாமியா, இப்படிலாம் நிறைய வரும். ஹல்லேலூயா. ஆனா இங்க ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்த விதமாவது, உன் சத்துருகள் சொன்னா நமக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைக்கு விரோதமாக, ஹல்லேலூயா, போராடுகிற விக்கிரத்த ஆவிகளுக்கு விரோதமாக, போராடுகிற வானமண்டல கிறிஸ்துல பொல்லாத சேனைக்கு விரோதமாக பவுல் சொல்றார், நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்ல, வானமண்டல கிறிஸ்துகிற பொல்லாத சேனையோடு யுத்தம் உண்டுன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த உங்கள் ஊழியத்துக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆவியார் சொன்னார், இதோ இவர்கள் ஆவிக்குரிய வாசலை சத்துருவானவன் அடைச்சு வச்சிருக்கிறான். அந்த ஆவிக்குரிய வாசலை நான் திறக்க முடியும், இந்த வார்த்தையை கொண்டு பேசுவேன். ஹல்லேலூயா. அவர் தான் சொன்னார். ஆவியானவர் தெளிவா என்னோடு பேச ஆரம்பித்தார். நீ போய் அந்த சபையாருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையாவது, ஒரு சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாங்க, யாரெல்லாம் உங்களை அற்பமான் எண்ணினார்களோ, யாரெல்லாம் அவங்க தூக்கி போட்டார்களோ, எவர்களெல்லாம் உங்களை குறித்து தவறாய் பேசி கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை குறித்து சண்டைகளை மூட்டும்படியாக சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பாகத்தான் உங்களுக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து அவ்வளவு அழகா சொல்லுகிறார், இனி நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. இனி நீங்க தோற்று போக மாட்டீங்க. இனி நீங்க போற இடத்துல எல்லாம் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா நீங்க இந்நாள் வரைக்கும் ஒருவேளை உங்களுடைய சொந்த பந்தத்தினால கூட அழைக்கப்படாம இருந்திருக்கலாம் சில விருந்துக்கு, சில காரியத்துக்கு. ஆனா ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க போனாதான் அவங்க பந்தியே இருப்பாங்களாம். அல்லேலூயா. அப்படி ஒரு தகுதியான ஒரு காரியத்தை செய்ய ஆவியானவர் இங்கு உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பி திருப்பி நான் கேட்கிறேன், ஆவியானவர் இதை தான் பிரசங்கம் பண்ணணுமா? இதை தான் பிரசங்கம் பண்ணணுமா? 3 நாளா என் இதயத்துல ஆழமான கேள்வி. இங்க கூட அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கேன், எப்ப இதை தான் நான் பிரசங்கம் பண்ணணுமா? நீர் என்னதான் சொல்ல விரும்புகிறீர்? நானா பேசிடக்கூடாது, ஏன்னா அந்த வார்த்தை வெறுமையா பேரக்கூடாது. அப்ப நான் திருப்பி திருப்பி கேட்கிறவன் அடையாளத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார், மீண்டும் 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 மீண்டும். திடீர்னு என்னோடு இன்னைக்கு காலை வேளையில தெளிவா பேச ஆரம்பித்தார். மகனே, நீ மீண்டும் மீண்டும் கேட்டாலும் இதுதான் வார்த்தை, என்னுடைய வார்த்தை இதுதான், ஒரு சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தமாகிவிட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைக்கு விரோதமாக கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாகிவிட்டது. நான் மீண்டும் மீண்டும் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன்,
நீங்கள் தோற்று போன இடத்துல உங்க தலையை கர்த்தர் உயர பண்ண போறார். நீங்கள் எல்லாம் முடியாது விட்டுறலான்னு நினைச்ச இடத்துல ஒரு மகிமை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு அசைவை கர்த்தர் உங்களுக்கு ஒரு அசைவை உண்டு பண்ணும்படியாக அவர் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நான் பார்க்கிறேன், ஒரு கையளவு மேகம் இந்த இந்த ஆலயத்துக்கு மேலாக வந்து அமர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒரு பெருமழையின் இறைச்ச சத்தத்தை கேட்க போறீங்க. இதோ ஒரு திரள் கூட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் இந்த ஊழியத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட சில மந்திர வல்லமைகள், சுடுகாட்டில் செய்யப்பட்ட சில வல்லமைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் எரிந்து கொண்டு இருக்கிறதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இதோ நீங்க கூப்பிட்டீங்க, அதை வந்துட்டேன்ல. ஆவியானவர் பேசாம எங்கேயும் போறது கிடையாது. ஐயா சொன்ன மாதிரி ஐயாவை இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஆனா ஐயா போன் பண்ணி பேசும்போது என் இருதயம் எனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அதுதான் ஆவிக்குரிய பாசம். ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஆவியோட அன்பு. ஒரு நாள் நான் அழுதேன், ஏசப்பா என் சொந்த பந்தெல்லாம் நான் ரசிக்கப்பட்ட ஒரே கருத்துக்காக எவனு பேச மாட்டுக்கான், ஒரு மரியாதை கூட ஒரு பத்திரிக்கை தர மாட்டேக்கானு உட்காந்து அழுது. அவர் சொன்னாரு, ஏல யாரெல்லாம் சொந்த பந்தம்? ஆவியில் இருக்கிறதாமல உனக்கு சொந்தமும் பந்தமும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் எவன் ஆவியில் இருக்கானோ அவன் தான் உங்க அப்பா. எந்த அக்கா ஆவியில் இருக்க அதான உன் அக்கா. இன்மேல அவன் கூப்பிட அழுத கொன்னே விடுவேன்ட்டாரு. அல்லேலூயா. ஒருத்த வந்து வீட்டில் சொன்னான், எல்லா ஊருக்கு வரி குடிக்கா எப்படி? நான் சொன்னேன், நான் ஏசாப்பா ஏற்றுக்கிட்டேன்ப்பா, இம்மா கொடுக்க மாட்டேன். எல்லா வீட்டில் 7:30 வந்துட்டு வச்சுக்கையா எப்படி தூக்குதான் பாப்பா அப்படின்னா. நான் சொன்னேன், ஏசாப்பா 7:30 அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான், நான் உம்மா நம்பி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் போகிறேன். மறுநாள் போட்டக்கு நான் போயிட்டான். அல்லேலூயா. அவன் போட்டுன்னு போயிட்டான். கடைசியில் அவனை தூக்க நான் ஆதிக்கல பாருங்க. அதான்ல நம்மளை தூக்க நினைச்ச கடைசியில் அவனை தூக்க வச்சுட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன், நம்ம அப்பா பெரியவர். அவருக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டினா உங்களுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுவா. நான் அனுபவிச்சதுனால சொல்றேங்க. ஒருத்தன் சொன்னா அவன் வீட்டுல இருந்து வெட்டுவேன்னா, வெட்டிக்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு வெட்டினா தெரியுமா? என் பொண்ணு எப்படா நீ சுவி சொல்லுவ, வெட்டுவோம்ல. தாராளமா வெட்டிட்டு போடா. இங்க வெட்டினா நான் அங்க கண்ணை தோந்துருவேன். இவனுக்கு கடந்து பாடுபடுத்த வெட்டினா சீக்கிரம் பரலோகம் போறது. இவனுக்கு பாடாப்படுத்தான்வேன். நம்மள அதுவும் கிறிஸ்தவங்க படுத்துற பாடுலாம் பெரிய பாடா இருக்கு. சைக்கிளில் போனேன், ஸ்கூட்டரில் போனேன், ஏசா பார்த்து மாறி ஏற்கனவே தந்தாரு. சடக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. வெளிநாட்டிலேருந்து துட்டு வருது பிள்ளைக்கு, அவனுக்கு கொளுத்துட்டாண்டா அப்படின்ட்டாங்க. நான் சொன்ன வெளிநாட்டுல எல்லாம் மேல நாட்டிலேருந்து ரூபாடுல முட்டா பேலன்ட்டேன். உண்மை தானேங்க? நமக்கு எங்கேருந்து வருது? நம்ம எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா அப்படின்ட்டு அவரை பார்க்குறோம், டபுக்குன்னு தாராரு. இவன் சொல்றா வெளிநாட்டிலேருந்து வருதுங்க. இவார் அப்படியாவது என்ன வச்சிருக்கியா, சந்தோஷம்டா போடா அப்படின்ட்டேன். அல்லேலூயா. இந்த காரவங்க மொத்தம் சொல்லிட்டாங்க, டேய் நம்ம சர்ச்சில் இருந்தாண்டா போகுது அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை ஒரு பேரும் தரல, இது ஏசப்பா தந்தாரு, நீ கூட்டத்துக்கு வந்தாவா வரட்டா போ, எனக்கு என்ன வந்திருக்கு. அல்லேலூயா. தேவை சித்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், எவடையும் பார்க்கக்கூடாது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பாடுபடுத்துறாங்க பார்த்துக்கிடுங்க நம்மளை உயிரோடே. அதான் தாவி சொல்வாரு, மனுஷனை என் தலைமையில ஏறி போக பண்ணினீர். இங்க யாருன்னா மட்டும் போதாது, 4 மீதி மீச்சிட்டு வேற போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி உங்க தலையை அவர் உயர செய்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். இங்க ஒருவேளை அப்படி ஆவியார் அப்படி சொன்னார், இங்க ஜெபம் பண்றாங்கடா, வீட்டுல போய் ஜெபம் பண்ணவே முடியல, ஆனா இன்னிலிருந்து இந்த ஜெபாவி பத்தி பிடிக்க போகுது. நான் அவர் சொன்னதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். செய்ய வேண்டியது அவர் வேலை. சொல்லிட்டு வந்துட்டேன், வரோம் நீ தான் அனுப்பியிருக்கிறீர், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நான் பாட்டில் வண்டி எடுத்துட்டு நினைச்சுவேன், போயிட்டே இருப்பேன். எனக்கு அடுத்த 2 நாள் ஊழியம் இருக்கு, செய்ய வேண்டியதை செஞ்சிடும். ஏன்னா நீ தானே சொன்னீர். அல்லேலூயா. அதனால் எனக்கு எந்த கவலையும் எந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன். ரிஸ்க் எடுக்கலாம், ரிஸ்க் சாடுற மாதிரி சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நான் பாட்டில் வண்டியை கிளப்பிட்டு அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தேவ சித்தம் நிறைவேற்றாமே சொல்லுங்க. எங்கே உட்காந்தாலும் உட்காந்து விடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா நல்லவர். ஒரே ஒரு காரியங்க, நான் அடிக்கடி நினைப்பேன், ஏசப்பா சாப்பிட வழி இல்லாமல் இருந்தேன், ஊழியத்து வந்த பூசலங்க, 1 வருஷம் கஷ்டம், வீட்டில் சோறு கிடையாது, ரேஷன் அரிசி கிடையாது, வெறும் புளியை மட்டும் கரைச்சி என் பிள்ளைங்க நானும் உட்காந்து சாப்பிடணும். புளியும் காலியாகி போச்சு. உட்காந்து கண்ணீர் அடிக்கிறேன். என் மாவா பெரிய வந்து கேட்பா, எப்பா 1 ரூபா வச்சிருக்கேன்னு கேட்பா. நான் வீட்டில் இருக்க எல்லா அந்த செல்ஃபெல்லாம் கைவிட்டு தேடுவேன், கண்ணீர் வரும். சப்பா ஒரு 1 ரூபா இல்லையப்பா. என் பிள்ளை சொல்லுவோம், பரவாயில்லப்பா அப்படின்னு போயிடும். உட்காந்து அழுதேன், ஏசப்பா
எத்தனை நாளைக்கு தான் இப்படி தரித்திரமாக்க போறீர் அப்படின்னு. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, ஏய் நீ பணத்துக்கு ஊழியம் சரியா, எனக்கு ஊழியம் சரியா? அல்லேலூயா. பணம் ஒன்ன திசை திருப்பிட கூடாதுல மகனே, அதுக்கு தான் உன்னை கொடுக்காம வச்சிருக்கிறேன். அதுக்கு தான் உன்னை கொடுக்காம வச்சிருக்கிறேன். நம்ம அவசரப்படுறோம் அடிக்கடி நேரத்தில். ஏன் தரமாட்டிக்கு தந்தா போட்டு தள்ளிடுவாரு. காடையை வாயில வச்சு நினைச்சிட்டாரு, போட்டு தள்ளிட்டாரு. அதனால தரம்போது தரட்டுன்னு உட்காந்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கீங்களா? இருக்கீங்களா? சிலவங்க எங்க இருப்பாங்க, அவங்க துபாய் பம்பாயில போயிட்டு வந்துருவாங்க. ஆவியில சொன்னேன், அவங்களாம் ஆவிக்குரியவர்கள். அதனால நம்ம எதுக்கு செக் பண்ணிக்கணும். நிறைய இடம் போறதுனால சில ஆக்கெல்லாம் ஆரம்பத்தில் அல்ல அல்ல அடிங்கும், ரபா சந்தாரபம். அடுத்த பார்த்தா இங்க டோர் க்ளோஸ், அடுத்த டோர் க்ளோஸ் ஆகும்போது அவங்களே க்ளோஸ் ஆகிருந்தாங்க. நான் அடுத்த தட்டி எந்திரிக்கா எக்கா ஆவியா வந்திருக்காரு, அவர் பாட்டில் வந்துட்டு போறா, சும்மாரியா வீட்டில் தூக்குறல, அங்கே வந்து தூக்குறதுனா என் குடும்பத்தை கடிக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கூடிய விட இப்படி போக வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா தூங்கிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மாடு ரொம்ப உஷாரா இருப்பாங்க. சிலவங்க அப்படிங்கிறங்க அப்படி என்ன தெரியுமா, தூக்கம் வரும்னு அர்த்தம். இப்படி கண்ணை முட்டி முட்டி பார்த்தாலே என்ன அர்த்தம், வந்துட்டியா உற்றியா. விடமாட்டோம்ல, நாங்க தண்ணியை தெளிச்சா வச்சு அடிப்போம். ஏன்னா அவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல, வண்டி ஓட்டிட்டு ஏதாச்சும் செஞ்சுட்டு போகணும்ல. என்ன ஒரு மாதிரி பாக்கிய, அப்படிலாம் பார்க்காதிய. கர்த்தர் நல்லவர், சீக்கிரம் முடிச்சிருவேன், கவலைப்படாதியா. அல்லேலூயா. தாவீதை ஏன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார்? அத்தனை பேர் இருந்தாலும் ஏன் இந்த வார்த்தையை தாவீது சொல்லணும்? இதை குறித்த மத்தியில் நான் ஷார்ட்டா பேசி உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அல்லேலூயா. சங்கீதம் 69 சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. போதும். அல்லேலூயா. தாவீது இந்த 69 சங்கீதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல வர ஒவ்வொரு வார்த்தைகளும் தாவீது பட்ட துன்பங்களையும் அவன் கடந்து வந்த பாதி அங்க சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் எதான் சொல்றான், நிபந்தனை இல்லாம என்ன பகைக்கிறாங்க, நாளுக்கு நாள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்களா, கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம உலகத்துல இருக்கும்போது யாருமே நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, பகைக்க மாட்டாங்க. எங்க சினிமா திட்டு போற, அப்படியா சூப்பர் அப்படின்னு போவான். பைபிள் திட்டு சச்சுக்க போற நீ, அட பாதவத்தி சினிமா திட்டு போக கூட ஏன் அங்கேயா போன, சினிமா போறியா, சிரிச்சுட்டு கேட்கறா. பைபிள் தூக்கிட்டு போய் வாழ போறேன்னு சொன்னா என்ன சொல்றா, சொல்ல மாட்டேங்கீங்களே. ஒரு அங்கேயா போற நீ, யார் என்னத்துக்கா புரியோ, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், சொல்ல மாட்டேங்கீங்களே. அல்லேலூயா. பகை எப்படிலாம் வருது பாருங்க. பகை எப்படி வருது பார்த்தீங்களா? நம்ம சினிமா தியேட்டர் போகும்போது ஏ மைனி அப்படின்னு கூப்பிட்ட வாயி, இன்னைக்கு பைபிள் தூக்கி தச்சு வரும்போது அவன் போற விளங்காதவா. நீங்க சொல்லணும் விளங்க தாண்டி சர்ச்சுக்கு போறேன். அல்லேலூயா. நீ என்னத்தை கண்ட, ஏங்க பார்க்கல, உயிரோட வச்சிருக்காருல்ல. எத்தனையோ சொல்ல முடியும், அவன் உயிரோட வச்சிருக்கிறாருல. நம்ம பண்ண குசும்புக்கு என்னைக்கே போட்டு தள்ளி இருக்கணும். தெரியாம சொல்லிட்டேனோ, இருந்தாலும் கொஞ்சம் பழக்க தோசம் பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. உயிரோட வச்சிருக்கிறாருல, அது எவ்வளவு பெரிய காரியம். அவ சொல்லுவா என்னத்தை கண்ட, எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றாரு, தெருவுக்கு போலான்னு போப்பாரா, அங்க போனா திண்ணையில உட்காரவனுடைய பாடலானேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்ன பேசுவாங்க தெரியுமா, அங்க இந்த ஈசா மாவா இருக்க பாரு, விளங்கவே மாட்டான், உருப்படாத பையன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றானா, உருப்படாத பையன். அது 69:12 வாசிங்க. அல்லேலூயா. என்ன சொல்றா பாருங்க, வீட்டுலதான் நிம்மதி இல்லை, எங்க அம்மா அப்பா ஏத்துக்கிட மாட்டுக்காங்க, பாடா படுத்தாங்க. அவனே சொல்றான் சங்கீதம் 69:8, என் சகோதரருக்கு நான் எப்படி ஆயிட்டேன், வேறு மனுஷன மாதிரி தெரியுதான்ப்பா, என்ன அண்ணன் தம்பினே கூட மாட்டான். நிறைய வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு. நம்ம எப்போ பைபிள் தெரிஞ்சோமோ அன்னைக்கு அண்ணங்களோட பேச மாட்டான். என் சொல்லி கேட்காம போற, என் சொல் ஏடா நீ என்ன வேற யாருமால உன் சொல்லி கேட்கணும், உன் சொல்லி ஒய்யாம சொல்லிட்டு இருக்க. கடைசியில் நம்ம சொல்லி அவங்க கேட்க வேண்டிய சொல்லிக்கு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாங்க, நான் திருப்பின்னு சொல்றேன், நீங்க ஏசப்பாக்காக வைராக்கியமா நிப்பீங்கன்னா அவர் உங்களுக்காக வைராக்கியமா இருப்பார்.
ஆமே. உங்க வைராக்கியத்தை பார்த்தா அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. திண்ணைக்கு கூட போக முடியல தாவீதால. அதான் தாவீது முதல் வசனம் வாசிங்க சொன்னா, நான் எடுக்காத என்னச்சாச்சு குடுக்க. ஏன் தெரியுமா? ஊர்ல எந்த ஆடு காங்கா போனாலும் கடைசியில பலியாரு அந்த ஈசா மாவா இருக்கும் பாரு, சரியான பையன். அந்த பேர் என்ன செய்வான்? ஆடை கலந்து போயிருப்பான்ல அப்படின்னு அவனை கேட்கவே மாட்டாங்க. அவனை அடிச்சு போட்டு ஆடை தூக்கிட்டு போயிருவாங்க. அதுக்கு தான் உட்காந்து அழுவுதான், நான் எடுக்காதத கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அல்லேலூயா. அவ அப்பா வீட்டுக்கு போனோன்னா ஆடை ஒரு ஆடை எண்ணுவார் ஈசாய். 1 2 எல ஒரு ஆடை எங்கள அடிச்சு தின்ட்டியா? அவன் சொல்லுவான், எப்பா நான் இல்லப்பா, அவங்க தான் எட்டு போனாங்க. எல ஏமாத்தோட செய்த அப்படி 4 அடி அடிச்சு குடிக்கிறதுக்கு காடையை கொடுப்பாங்களாம். உனக்கு கொழுப்புல இந்த வயதான தின்னுச்சு. அல்லேலூயா. அவன் தப்பே செய்யல. ஆனா எல்லா தப்பு யாரு மேல? தாவீது மேல. அல்லேலூயா. நம்ம ஒரு தப்பு செய்ய மாட்டோம். என்ன தப்பு செஞ்சிருக்கோங்க? ஒரு தப்பு ஒன்னே ஒன்னு, ஏசப்பா தேடி வந்திருக்கிறோம். அதனால அங்கங்க பேச்செல்லாம் சொல்ல மாட்டேங்கல. ஏங்க நம்மளை குறித்து டைம் எடுத்து பேசுறாங்கன்னா அப்ப நம்ம எவ்வளவு வளர்ச்சி எவ்வளவு பெருசா இருக்கு பாத்துக்கிடுங்க. வாங்க உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, உண்மைதானே? அவளுக்கு வேலை வெட்டி இல்லாம ஒன்ன பத்தியே பேசிட்டு இருக்கானா? உங்களுக்கே தெரியணும் நம்ம எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டோம். ஆமே சொல்லுங்க. நம்ம வளர்ச்சி தாங்க முடியாதானே அந்த பேய் பேசிட்டு இருக்கு. தப்பாவது நினைச்சிருக்க மாட்டியல. ஏன்னா ஏன் அப்படி பேசி பேசி பழகிட்ட மாற்ற முடிய மாட்டுக்கு. நான் ஒரு கிராமத்து பிரசங்கார் பத்தியலா, எங்க ஊர்ல அப்படியே அடிச்சே பழகிட்டோம், துவச்சிருவோம். அல்லேலூயா. நீங்க தப்பா நினைக்க மாட்டியல. தப்பா நினைச்சிட்டு போங்க, எல்லாம் எங்க அக்கா தங்கச்சி தானே, பாட்டில் ஓடட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மள உட்கார்ந்து பேசுதானா அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வளர்ச்சி அதிகமாயிட்டு போகுது. ஆமே சொல்லுங்க. ஏன் அதனாலதான் எரிச்சல பேசிட்டு இருக்கா. நீ நினைச்சிருக்க நானும் அப்படியே தானே ஏசப்பா இருக்கு, கொஞ்சம் சுத்தி பாரு, ஒன்ன பத்தானே பேசுறாங்க. அப்போ வளர்ச்சி எவ்வளவு பெருசா இருக்கு. அல்லேலூயா. இதை விட்டுவிட்டு என்ன செய்ய அவர் சொல்லுவாரு, கண்ணை நோண்டி நோண்டி ஒழுங்கா நேச்சரமா சர்ச்சுக்கு வேணா வரமாட்டுக்க. அன்னைக்கு பார்த்து வேலை வந்தா புசுக்குன்னு 500 அடிக்கணும் ஓடி போயிருத. வர சர்ச்சில் உட்காந்துட்டு என்ன கடற அவரா சொல்லி நீ கடன் வாங்குது? நான் அவரா சொன்னார் கடன் வாங்குறதுக்கு. போய் மகளே ஒரு 10,000 வட்டிக்கு 5 பைசா வட்டிக்கு வாங்கு, நான் அடைச்சதுன்னு அவரா சொன்னாரு. நம்மளே வாங்கிட்டு வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு இங்க உட்காந்து அடைச்சது என்ன கண்ணு இல்லையா மூக்கு இல்லையா? அவர் சொல்லுவாரு, எனக்கு வாய் இருக்குல்ல பார்த்துக்கோட்டுருவாரு. உண்மைதானே அது? ஏன் தகுதி தாப்புல பிள்ளைய படிக்க வைக்கணும். ஒரு நாள் நம்ம களக்காடு சர்ச்சுக்கு போயிருந்தேன். பிரசங்கத்தை முடிச்சு ஒரு அம்மா ஜெபம் நடந்துச்சு. ஆவியில் அனலா இருந்துச்சு. ஒருவேளை ஆவிக்குரிய வரத்தை கேட்க ஒரு பிள்ளை நினைச்சு நானும் ஜெபம் ரெடியா இருந்தா, ஏசப்பா கண்ணு இருக்கா பிரதர், கால் இருக்கா பிரதர், எனக்கு சுருன்னு ஏறிட்டு. நான் யாருக்குன்னே ஏறி போய் தான் இருக்கிறேன். என்னக்கா சம்பவம்? என் பிள்ளை இன்ஜினியர் படிக்க வச்ச, நீ என்ன வேலை பார்க்க? கூலி வேலை பார்க்க உனக்கு தேவையாது? உனக்கு தேவையா? கடன் வாங்கி உன் பிள்ளைய படிக்க வைக்க என்ன உனக்கு அவசியம் வந்திருக்கு? அது ஆம்பளை பிள்ளை தானே. ஏன் நீ ஜெபம் பண்ணி சாத்தியா இல்லைண்ணா? அதெல்லாம் கிடையாது. அவ சொன்னா இவ சொன்னா உஸ்பேத்தி விட்டு அவ போயிட்டா. ரணகிழமா நிக்கிறது நம்ம தானே. சொல்ல மாட்டேங்கல. பாதிக்கப்பட்ட நிறைய இருக்கிறீரோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன் யார்ட்டையும் கேட்கறது? உன் பாட்டில் சேர்த்து விட்டுட்டு வர தலைக்கு மேல போன பிற முட்டிட்டு நிற்க வேண்டியது. ஏசப்பா கண்ணு இல்லையா? நானும் உண்மையை சொல்றேன். நம்ம கொடுத்து யாராவது வந்தாங்கன்னா கம்பு கொண்டு மண்டையில அடிச்சு விடுவேன். முதல்ல உபாசம் இருந்துட்டு வா, போ உன் வீட்டில் உட்காந்து முதல்ல உபாசம் இருந்து நான் பண்ணது தப்பு ஏசப்பா அழுதுட்டு வான்னு அனுப்பி வச்சுருவேன். உட்காந்து எல்லாத்தையும் போய் நம்ம பண்ணிட்டு சர்ச்சில் உட்காந்து பாஸ்டர் போட்டு பாடாப்படுத்த முடியாது. நீங்க உபாசம் போடுங்க பாஸ்டர் எனக்காக, நான் 3 நாள் நல்லா மூக்கு பிடிக்க தின்றுவேன், நீங்க 3 நாள் உபாசம் போட்டு நாசமா போங்க. என்ன ஒரு அக்கா சொல்லுது, பிரதர் என்னன்னு கேட்டேன், என் பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டுக்கு, நீங்க நல்ல உபாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அவசியம் பத்தியலா? ஊர்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு கூத்துங்க. 10 வருஷம் ஆண்ட போது 5 வருஷம் வரலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன யார் ஆடினான்னா ஆடாம போனா? நாமே சொல்லுங்க. நம்ம தானியில இருந்தா எங்க தூக்கி போட்டாலும் சிங்கத்து வாய் அப்பா கட்டி போட்டுருவாரு. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க? அப்படி சொல்லணும். அல்லேலூயா. அல்ல வேதமே சொல்லுது, சர்ச்சுக்கு ரோதமா இருந்தா இந்த கல்லுமே முதல்ல என்ன செய்வான்? மோதி தான் பார்க்கட்டுமே. யாயா இப்படி பயந்து சாவுதிய. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமா எனக்கு என்ன கூட்டம் நினைச்சேன். அந்த கூட்டம் இந்த கூட்டம் எதுக்கான்னு கேட்டேன். வந்துட்டாங்கன்னா அட நாசமா போறவன வரட்டியா? உபத்திரம் வந்தாலும் எழுப்புறோம், வரணும், உபத்திரம் வரணும். உன்னை அடிச்சவளி ஜெபம் பண்ணல அடி வாங்குடி. இன்னொரு மாதிரி பாக்கிய அடிக்கடி எனக்கு அப்படித்தான் பேச வரும்.
ஒரு மாதிரி பார்க்காதீங்க. ஆமாங்க, நைட்டு கூடத்துக்கு 4 பேருக்கு வந்து தூங்கிட்டு இருப்பான். இன்னைக்கு நைட்டு விட்டுருக்கு 16 17 உட்காந்துருக்கான். என்னன்னு கேட்டேன். வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, இப்படியாவது ரோசம் வந்திருக்கேன். ஒருத்தனாவது ஏசபாதி அடி வரல, ஒருத்தனாவது ஆத்ம பாரத்தில் வரல. எங்க நாளைக்கு நம்மள அடிப்பான்னு வந்து நிற்கான். பாவி பயலுலா. இல்லை உங்களெல்லாம் வச்சு எப்படிலாம் எழுப்புதல் வரும்? பயந்து சாவுதான்வேன். ஏன்டா சாவணும்? இங்க செத்தா நாளைக்கு அங்க கண்ட திறக்க போறோம். நானும் சீக்கிரம் சொல்லிட்டேன், முடியல ஏசப்பா, இவனோட படுத்த பாடு தாங்க முடியல. ஆமா, உங்க மூஞ்ச பார்த்து பேசாம அங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு. ஆமா, நின்னா குத்தம், பேசினா குத்தம், பேசாம இருந்தா குத்தம். அவர் ஓவரா பிரசங்கம் பண்ணாரு, ஓவரா பேசினா அப்படிதான் பேசுவேன். கூப்பிட்டா கூப்பிட்டா போ, எனக்கு நான் வந்திருக்கு. ஆமே சொல்லுங்க. நான் உங்களை சொல்ல, நீங்களே பத்திரமாத்து தங்குங்க. அது திருப்பியும் சொல்றேன், ஒரு இடத்துல புண்ணு இருந்தா அதை பிசுக்கு என்ன செய்யணும்? சீல் எடுத்தா தான் புண்ணு ஆறும். மேலே மருந்துச்சு கட்டினா உண்டானதாலே காலை எடுத்துருவாங்க தூரப்பற. என்ன ஒரு மாதிரி பாக்கிய டாக்டர் பத்தியெல்லாம் அப்படிதான் பேசுவேன். நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீல, தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதான் சொல்றான், ஆகாரத்துல கசப்பை கலந்து கொடுத்தாங்க, குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பதான் ஒரு காரியம் சம்பவிக்கு. என்ன காரியம் சம்பவிக்க தெரியுமா? ஊருக்கு வராத தீர்க்கதரிசி வந்துட்டு இருக்கிறார். அந்த நாட்களில தீர்க்கதரிசி ஒரு கிராமத்துக்கு வர்றாருன்னா பெரிய புயல் அடிச்சிடும். அதுவும் சாமியல் வர்றாருன்னா ஈரக்குழலாம் அத்துரும். அதான் ஓடி போய் கேட்கறான், நல்ல செய்தி தானா? நல்லதுதான், நான் பலியிட வந்தேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன்னா தீர்க்கதரிசி வர்றாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஏதாவது ஒரு தப்பு நடந்தா தான் தீர்க்கதரிசி என்ன செய்வாங்க? தன்னுடைய அந்த கிராமத்துக்கு வருவாங்க. நான் அப்படி நினைக்கிறேன். அவன் சொல்லியிருப்பான், இல்லை மச்சான், நேற்று உன் முன்னாடியே கட்டவத்தை வச்சு அடிச்சியே, அதனால வந்திருப்பாரோ. நான் ஒரு பேச்சு சொல்றேன், நோத்து சொல்லுவான், இல்லை நீ உட்காந்து செல்ல உட்காந்து படம் பார்த்திய, அது தெரிஞ்சு வந்திருப்பாரோ. நோத்த சொல்லியிருப்பேன், இல்லை மாப்பிள்ள அன்னைக்கு தண்ணி அடிச்சிய, அதனால வந்திருப்பாரோ. இப்படிலாம் ஒருத்த பேசிட்டு சண்டை போட்டு நடந்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி வந்தோட பரபரப்பு உண்டாகுது. அப்பதான் சொல்றாரு, ஈசாய் குடும்பத்தை அலைங்க, நான் நினைச்சு உங்களை பலி எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த குடும்பத்துல ஒருவனை கர்த்தர் தமக்குன்னு தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அதான் நான் அந்த வார்த்தையை கூட நான் படிக்க சொன்னேன். இந்த 63 69 சங்கீதத்தை. அதனால தான் அவனுடைய பாடுகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் யாராலும் மதிக்கப்படாதவன், தன் ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டவன். 26 அவனை குறித்தே பேசி அவனை கலங்கப்படுத்தினாங்க. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு தகப்பன் அவனை கெட்டவனாவே பார்த்தான். கசப்பான காடியை கொடுத்து வளர்த்தாங்க. ஒரு வேத ஆராய்ச்சி சொல்றது, தள்ளுபடி யாகம்ங்கிற ஒரு யாகம் உண்டு. அதுல யூத ரவிகள் இப்ப சமீபத்துல ஒரு காரியத்தை வெளியிட்டு இருக்காங்க. ஏன் இந்த 63 சங்கீதத்துல ஏன் தாவீது இந்த காரியத்தை சொன்னான்னு சொல்லி அழகா சொல்றான். 51 சங்கீதத்துல, என் தாய் என்ன கர்ப்பத்துல என்ன பாவத்துல செஞ்சா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரவிகள் இந்த தள்ளுபடி ஆகத்தை சில காரியத்தை எடுத்து வெளியே விட்டுருக்காங்க. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஈசாய் ஒரு யூதன். ஹல்லேலூயா. அப்போ வைஃப் வந்து வேற காஸ்டுக்காரங்க. அப்ப அங்க யூத மதத்துல வந்து பொண்ணு எடுத்தாதான் சனபரி சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்துல உறுப்பினராகவே என்ன செய்வாங்க, சேர்ப்பாங்க. அப்ப இவர் ஒரு முடிவு எடுத்தார். ஏங்க நான் சொல்றது கதை இல்லை, ரவிகள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அருமையான ஐயா நம்ம பெர்கமஸ் ஐயா அவங்க நடக்கிற அந்த ஊழியர் முகாமுக்கு போயிட்டு வந்த ஒரு அன்பு சகோதரர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ அங்க என்ன நடக்குன்னா, இவர் இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ண தீர்மானம் பண்றாரு. ஒரு யூத பொண்ணை பார்த்து தீர்மானம் பண்ண சொல்லி அவர் தீர்மானம் பண்ணிட்டார். ஆனா இது ஈசாயோட ஒய்ஃப், அதாவது தாவீது அம்மாவுக்கு தெரிய வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணை வெளியேற்றிட்டு இவங்க மனக்கோலத்தில் நிற்கிறாங்க. அதாவது அந்த நாட்கள்ல மணப்பெண்ணை ஈஸியாக நினைச்ச முடியாது, ஆக முடியாது, விளத்துக்கு போட்டு மூடிடுவாங்க, யார் எவருன்னே தெரியாது, அவ்வளோ கட்டுப்பாடு. இவரு பேசாம கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாரு. மறுநாள் காலையில் தெரிஞ்சு நம்ம பொண்டாட்டின்னு சொல்லி அதுதான் சொல்றாரு, இல்ல என்னை ஏமாத்திட்டல, இரு உன் பிள்ளைய இந்த கருவில் இருக்க பிள்ளைய நான் என்ன செய்வேன், அடிமையாக தான் நடத்துவேன், அவனை வந்து ஆடு மேய்க்காதான் விடுவேன், அவனை நான் ஏற்றிவிட மாட்டேன், அவனை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், ஒரு சுகமான வீட்டுக்கோ கல்யாண வீட்டுக்கோ அழைச்சிட்டு போக விட மாட்டேன், அவன் என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி தாவீதை ஒதுக்கி வச்சாருன்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஹல்லேலூயா. இப்படி வழியில வந்தவன் தான் தாவீது, இந்த மனவேதனை வந்தவன் தான் தாவீது. ஹல்லேலூயா. அதான் சாமுவேல் கேட்கிறாரு, எப்பா உன் பிள்ளைகளை ஒருத்தனை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தனா வர்றாங்க. அப்ப கடைசியா கேட்கிறாரு, எப்பா உனக்கு பிள்ளை விழுவதானா, பிள்ளைங்க விழுவதானாப்பா,
கர்த்தர் என்ன பொய் சொல்ல மாட்டாரே, அவர் அபிஷேகம் பண்ண சொல்லி இருக்கிறார், ஆனா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாரே. அப்பதான் சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான், அவன் எழுச்சிய வனாந்தரத்தை ஆடுகள் என்ன செஞ்சுட்டு இருக்கான், தன் தகப்பனாலே மறக்கப்பட்டவன், தன் குடும்பத்தால கைவிடப்பட்டவன். அல்லேலூயா. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், அனுதினமும் பேசப்பட்டவன், அனுதினமும் நிந்தியால நிரம்பி இருந்தவன், அனுதினமும் பாடு அணிவித்தவன், கசப்பான காடிய குடித்தவன். அந்த தாவீதை தான் கர்த்தர் தேடி வந்தார். தேவ ஜனமே, பாடுகிற மத்தியில் இருக்க அன்பு சகோதரி சகோதரனே, உங்களை தேடிதான் இன்னைக்கு ஏசப்பா வந்திருக்கிறாருமா. நான் வேற எதுவும் சொல்லலம்மா, ஏசப்பா உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ பட்ட பாடு, வேதனை, நிந்த அவமானத்தெல்லாம் அவர் பார்க்காம இல்லை. அதனாலதான் மாத்தி மாறி என்ன மாறி இதே வார்த்தையை சொன்னாரு, ஒரு சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்திட்டேன், ஒரு தலை எண்ணெயில அபிஷேகம் பண்ணுவேன். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுவேன்.